ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டைக்காய் வச்சு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காயை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், துவரம்பருப்பு, பூண்டு கொஞ்சம், அது கூடவே சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காயை இது கூட சேர்த்து சுண்டைக்காயை நல்லா வதக்கிடுங்க. நல்லெண்ணெயில் சுண்டைக்காயை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சு இந்த குழம்பை கொதிக்க விடுங்க. இது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு குழம்பு எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப சுவையான, ரொம்ப ஆரோக்கியமான பச்சை சுண்டைக்காய் குழம்பு இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள்.